ஹலோ, வெல்கம் டு ரணிகா குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது கட்லட். வாங்க இப்படி செய்யலாம் கட்லட்டுன்னு பார்ப்போம். நான் வந்து சின்ன சின்ன மீன் 3 எடுத்து வச்சுருக்கிறேன், சின்ன. இப்போ இந்த மீன்டினை வச்சு தான் நான் கட்லட் செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் மீன்டினை வெட்டுவோம். சரியான கஷ்டமாக இருக்குது இந்த மீன்டின் வெட்டுறது. எனக்கு ஒரு மாதிரி வெட்டுவோம். வெட்டி எடுத்துட்டு இந்த மீன்டினுக்கு பாருங்க, அது எண்ணெய் மாதிரி இருக்குது. இந்த மீன்டினுக்குள்ள மற்ற மீன்டின் வெட்டினா அதுக்கு வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இந்த மீன்டினுக்குள்ள வந்து எண்ணெய் தன்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் இதை வடிச்செடுத்துட்டு பெரிய டிஸில் போடுவோம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணி, அதையும் வடிப்போம். ஓகே, இதே மாதிரி எல்லா மீன்டினையும் வெட்டி நாங்கள் இந்த தண்ணியும் எண்ணெயும் கலந்து போட்டிருக்குறோம் இதுக்குள்ளே. இதை நல்லா வடிச்செடுத்துட்டு இதே மாதிரி மற்றதையும் வெட்டி மடிச்செடுப்போம். இப்போ மீண்டும் வெட்டியாச்சு. இப்போ நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வெட்டி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இனி நாங்கள் இந்த முதல் வெங்காயத்தை தாளிப்போம். வெங்காயத்தை நல்லா பொரிச்செடுக்கணும். அதோட பச்சை மிளகாய் சின்ன வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு கருவேப்பிலையும் சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும் வரையும் இதை வந்து வதக்க வேணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதையும் போட்டு நல்லா வதக்க வேணும். வதக்கி போட்டு இந்த மீன் டின்னை இதுக்க போட்டு அதில் தன்மையெல்லாம் போகும் வரையும் அதையும் நல்லா வறுத்து போட்டு இப்போ நல்லா வதங்கி நல்லா அந்த எண்ணெய் தன்மையெல்லாம் போயிட்டுது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதோட சேர்த்து தேவையான அளவு ஆக கூட தூள் போடக்கூடாது, மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா கலந்துட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா பிணைஞ்சு வச்சிருந்தேன்னா அதையும் போட்டு நல்லா இதோட சேர்த்துட்டு அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் கொஞ்சம் பச்சையாக போடணும். அதோடு சேர்த்து பச்சையாக வெங்காயம் கொஞ்சம் போட்டு மிளகுத்தூளும் போட்டு தீசிப்புளி இதையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும். நல்லா இது எல்லாமே சேர்ந்து நல்லா கறி மாதிரி வரும், நல்லா திக்கான ஒரு கறிக்காக வரும். இது நல்லா கலந்து விடுவோம். இது கலக்கிறதான் கொஞ்சம் வேலை. இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து முழுக்க கலந்து வடிவாக எடுத்துட வேணும். நல்லா கலந்து எடுக்க வேணும். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துட்டேன் பாருங்க. இது நல்லா பின்ன கலந்து நல்லா திக்காக வந்திருக்குது. இனி நாங்கள் இதை சின்ன உருண்டையாக இதை நாங்கள் இனி பிடிக்க வேணும். சின்ன பிடிச்சி முழுக்களையும் சின்ன பிடிச்செடுத்து வைக்க வேணும். டிஸில் பிடிச்செடுத்து வைப்போம் சின்ன பாருங்கள். இது கொஞ்சம் சுடுகுது, சுட கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் பிடிக்கலாம். எனக்கு கொஞ்சம் சுடுகுது, அதை நான் பிடிச்சி சின்ன பிடிச்செடுத்து முழுக்களையும் வைக்க போகிறேன். முதல்ல இதெல்லாம் பிடிச்செடுத்து வச்சுட்டுது ஈஸியாக சுடலாம். முதல்ல நாங்கள் இதை முழுக்களையும் பிடிச்செடுத்து வைப்போம். கட்லட் செய்கிறது கன நேரம் எடுக்கும். ஆனால் செய்துட்டு நீங்கள் செய்து முடிய ஃப்ரீசர்லேயே முழுக்கலும் பொரிக்காட்டிக்கும் பரவாயில்லை. ரசக்கு தூளில் துவைச்ச பிறகு நல்ல வடிவாக அடுக்கி ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு பிறகு நீங்கள் எடுத்து இதை பொரிச்சு கொள்ளலாம். ஆனால் எடுத்த உடனே பொரிச்சிட வேணும். பொரிச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திரும்ப அந்த ஐஸ் போன அப்புறம் எடுத்து பொரிச்சிங்கன்னா வெடிக்கும். ஐஸ் போகாமே நாங்கள் இதை ஃப்ரீசரில் எடுத்த உடனே பொரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பேனில் போட்டு எடுத்தீங்கன்னா இன்னும் உள்ளுக்குள்ளே எல்லாம் சூடு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தா அந்த கட்லட்டு. இப்போ நான் முட்டை அடித்து எடுத்துட்டேன். இப்போ எண்ணெயை விட்டுட்டு நாங்கள் இதை வந்து இந்த முட்டைக்குள்ளே இந்த கட்லட் உருண்டையை 2 தரம் துவைப்பேன். நான் ஒருக்கா துவைச்சிட்டு திரும்ப ரசக்கு தூளில் திரும்ப ரட்டிட்டு திரும்ப நான் முட்டையில் துவைச்சி திரும்ப ரசக்கு தூளில் எடுத்துட்டு தான் நான் எந்த ஒன்றுண்டா பொரிப்பேன். 2 தரம் நீங்கள் ரசக்கு தூளில் துவைச்சி முட்டையிலும் துவைச்சி எடுத்தீங்கன்னா அந்த கட்லட்ட தூள் வந்து நல்லா மொத்தமாக இருக்கும், நல்லா இருக்கும். அது இல்லைன்னா பிஞ்சிடும், உடைஞ்சே போயிடும். இப்படி பொரிச்சு பாருங்கள், நல்ல வட்டமாயும் வடிவாயும் இருக்கும். பாருங்கள் கட்லட் எப்படி இருக்குதாண்டு பாருங்கள். நல்லா உருண்டையாக நல்லா போல் மாதிரி வரும்.
நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்படி நீங்கள் பொரித்து பாருங்கள். பொரிச்சிட்டு இதையே நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு எடுத்து நீங்கள் குளிர் போக விட்டு ஃப்ரைட் பேனில் போடலாம். திரும்ப எண்ணெயில் போட தேவையில்லை. ஃப்ரைட் பேனில் திரும்ப போட்டுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஃப்ரைட் பேனில் போட்டு எடுத்திங்கன்னா உடனே பொரித்த மாதிரி முறுமுறண்டு வரும் இந்த கட்லெட்டு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சூப்பரான கட்லெட் ரெடி.